கிரேட் இந்தியன் ஸ்டோரியை ஒரு அழகாக, அதுவும் தமிழன் ஸ்டோரியை ஒரு அழகாக ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த டைரக்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேங்க. அப்பா என்ன படம், என்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே, பியூட்டிஃபுல் படங்க. ஒவ்வொரு இளைய சமுதாயமும் இந்த படத்தை பார்க்கணுங்க. நிச்சயமாக ஒரு சயின்டிஸ்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மறைக்கப்பட்டு இந்த இயற்கை வந்து மிகப்பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணிச்சுங்க. இனிமேலாவது மக்கள் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. சத்தியமாக ஃபேமிலியோட படிக்கிற பசங்களோட பார்த்தாகணுங்க அந்த படத்தை. அப்போதாங்க நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கும் எவ்வளோ விஷயங்கள் அவங்க தியாகம் பண்ணுறாங்கங்கிறத ஒரு நல்ல விஷயமா தெரியும். உண்மையிலே இந்த படம் எடுத்த அத்தனை டீமுக்கும், மியூசிக் டைரக்டர்லேருந்து டைரக்டர் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. பியூட்டிஃபுல், நல்லா இருந்ததுங்க, எல்லாம் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஏங்க மாதவன் சாரோட ஆக்டிங் கேட்கணுமா, அவ்வளோ அழகுங்க. இன்னமும் அதே அதே ஸ்ட்ரக்சரில் அதே ஸ்மைலோடு இருக்கார். இது மாதவனுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வரும். படம் பக்காவாக இருக்கு, சரியாகவே எடுத்துருக்காருங்க. அவர் வந்து டேக்ஸ் கட்டலன்னு சொல்லியிருக்காங்க, சொல்கிறத விட அது எந்த டேக்ஸ்ன்னு சரியாக அவங்க சொல்லலை. ஏன்னா சரியாக மக்களுக்கு போய் சென்றடையில, இதன் மூலம் வந்து மக்களுக்கு போய் சென்றிருக்கு. அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, பழனி, கோயம்புத்தூர் டு பழனி ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பஸ்ஸு விட்டது அவர் தான். ஃபஸ்ட்டு பாலிடெக்னிக்கு அவர் தான் பண்ணியிருக்காரு. எல்லாத்துலேயுமே முதன்மையாக அவர் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் மறைச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் மூலம் என்ன இருக்குன்னா, அது வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது, எப்படின்னு தெரியணும். ஸோ எல்லோரும் வந்து பார்க்கலாம் படம். பக்கா. இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, மம்முட்டி வந்து எப்படி வந்து அம்பேத்கர் படத்தில் நடிச்சு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காரோ, அந்த மாதிரி வந்து மாதவன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கலாம். எப்படியும் கன்ஃபார்மாக அவார்டு வின்னிங் இருக்கும் மாதவனுக்கு. கன்ஃபார்மாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பண்ணலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ஆக்சுவலி. ஏன்னா தமிழ்நாடு மக்களுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜின்றது என்னைக்குன்றது வந்து எல்லா சாமானியர்களும் கார் வாங்கணுன்றத வந்து பண்ண ஒரு மனிதர். அவர் படத்தை வந்து கன்ஃபார்மாக எல்லாரும் பார்க்கணும் ஃபேமிலியோட. படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு அருமையான பயோபிக் வந்து ஒரு சினிமேட்டிக் வேலை சூப்பராக எடுத்திருந்தாங்க. மாதவன் ஆக்டிங், ஜெயராம் ஆக்டிங், முக்கியமாக இல்லையா அந்த ஃபீமேல் லீடோட ஆக்டிங்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஸோ மாதவன் சாரோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸே அந்த அவர் நடித்தார்னா அந்த கேரக்டர் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்சல்யூட்லி. அது என்ன சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் இட். எனக்கு தெரிஞ்சு எந்த வல்கர் சீன்ஸும் இல்லை. மேபி அந்த சம் பாம்பிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறது நினச்சா. பட் இட் கேன் பி யூஏ. என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்டல் கைடன்ஸோட கிட்ஸ் பார்க்கலாம். ஜென்சி கிட்ஸ் தான் இப்போது சேஞ்ச் வேணும்னு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதே சேஞ்சு ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் அவங்க பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆக வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இப்போது எல்லாத்துக்கும் சேஞ்ச் தேவைன்னு தேவன்லி, ஏன்னா இவ்வளோ ஒரு 50-60 இயர்ஸாக ஒரு விஷயம் இருந்திருக்கு, அதை மாற்றிருக்கிறாங்க. பிஸ்னஸ்லேயும் ரொம்ப ஒரு ஆர்கானிக் வேயில் இருக்குது. அதுமாதிரி எஜுகேஷன் சிஸ்டமும் எப்படி இன்னும் சூப்பராக காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் வரணுன்னாலும் ஜென்சியோ இல்லை அதுக்கு வரவங்களோ அதுக்கு அவங்க எஃபர்ட்ஸ் போட்டாலும் அவங்க வந்து வாய்ஸ் கொடுத்தா தான் மாறும். திரையில் பண்ணுறது தரையில் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணிட்டாரு. இதுவும் இந்த கான்செப்டும் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபார் ஃபியூச்சர் எஜுகேஷன் சிஸ்டம். அது சூப்பராக. ஈஸியர் எனி பயோபிக், நீங்கள் ராக்கெட்ரி ஆர் ஜிடி நாயுடுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவங்களோட ஏர்லி டேஸ் இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். தட்ஸ் ஆப்வியஸ். ஸோ எனி பயோபிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் வில் பி ஸ்லோ, தட் யூ கேன் நாட் அவாய்ட் இட். பிகாஸ் அந்த ஒரு கண்டென்ட் பேஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் செகண்ட் ஆஃப் ஆக்சுவல் ஸ்டோரி வந்து செகண்ட் ஆஃப் அதுதான் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அந்த ஸ்லோனஸ் வந்து நம்மளுக்கு யார் என்ன கேரக்டர் என்ன இம்பாக்ட் இருக்குன்னு தெரியாமல் இருந்தால் செகண்ட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் லைக் பாதி ஹாலிவுட் மூவிஸ் மாதிரி அந்த விஷுவல்ஸ்க்காக பார்த்துக்கிட்டு கண்டென்ட்டை மறந்துட்டு பேனு பார்க்க வேண்டியதுதான். ஸோ அந்த ஸ்லோனஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃப் வில் ஹெல்ப் இன் த கிரிப்பிங் செகண்ட் ஆஃப் எனி பயோபிக். கண்டிப்பாக பார்க்கலாம். இது மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்தியாவில் இன்ஜினியர்ஸ் லைக் நம்ம ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க் வந்திருக்கு, மெக்டொனால்ட்ஸுக்கு ஒரு பயோபிக் வந்திருக்கு. அப்படி பார்க்குறப்ப நம்ம ஊரில் பொலிட்டிக்கல் ஹிஸ்டோரியன்ஸோட பயோபிக்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் இன்ஜினியர்ஸோட இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி ஓட பயோபிக்ஸோ இன்ஜினியர்ஸோட பயோபிக்ஸோ இது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் சொல்கிறேன்.
ஸ்போர்ட்ஸ் பயோபிக் நிறைய இருக்குது, பொலிட்டிக்கல் பயோபிக் நிறைய இருக்குது. ஆனால் வந்து ஒரு 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 பிஸ்னஸ் மேக்னட்ஸோட பயோபிக்கோ ஒரு இன்ஜினியர்ஸோட பயோபிக் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான படம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். என்னங்க அதெல்லாம் கேட்கவா செய்யணும், அவர் எப்பேற்பட்ட ஆக்டர், எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி கமெண்ட் பண்ண முடியும். அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, சூப்பராக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்கு. மெயினாக வந்து விஷ் பண்ண வேண்டியது வந்து இந்த படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் கிருஷ்ணகுமார் சார் டிரெக்டர் வந்து எனக்கு லிட்ரலாக யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அறிந்து நல்லா பண்ணியிருந்தாரு. அவரு அதை பண்ணியிருக்காரு அப்படின்றப்ப செம்ம ஷாக்காக இருந்துச்சு எனக்கு. பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இருக்குங்க. அவர் இருக்கிறது அவர் எப்படி அவர் கஷ்டப்பட்டு முன்னேறி எப்படி வந்தாரோ அது நல்லா இருக்கு. பரவாயில்ல. ஆமாம் ஆமாம் பார்க்கலாம். நல்லா தானே இருக்கு. பார்க்கலாம்ண்ணா. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.